இல்ல வருத்தம் என்னாக்கா, அதாவது தேர்தல் அறிவிப்பு வந்த நாள்லிருந்து, தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பதவியேற்ற நாள் வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தான் ஒரு முன்னுக்கு பின் ஒரு மாற்றங்கள், ஒரு முடிவுகள் அது மாரி எடுக்கும்போது தான் நம்ம வந்து ஒரு வேற ஒரு நிலைப்பாட்டை, ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம. அவ்வளோதான். எல்லாத்தையும் தன்னுடைய தொண்டர்கள்ட்ட ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடியவர் திருமாவளவன் அவர்கள். ஈவன் சொல்ல போனோம்னா, அவருடைய சமூக வலைத்தளங்கள்ல லைவ் போட்டு, நான் இந்த முடிவை எடுக்க என்ன காரணம்? இந்த முடிவை எடுக்காததுக்கு என்ன காரணம்? எனக்கு இருக்க வாய்ப்புகள் என்னென்ன? அப்படின்னு எல்லாத்தையுமே டே பை டே சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையுமே தெரியப்படுத்துறாரு. அவரோட முடிவுல என்ன முரணை நீங்க பார்த்தீங்க? அதான் நீங்களே சொல்றீங்க தம்பி. அது அவர் வந்து தேர்தல போட்டியிட போறது பொதுச்செயலாளருக்கு அதிர்ச்சின்னு சொல்றாரு. அது பொதுச்செயலாளருக்கே தெரியாதுன்னு சொல்றாரு. கட்சி முன்னணி தோழர்களே தெரியாதுன்னு சொல்றாரு. அது ஒரு தலைவர் அவரா முடிவெடுக்கலாம்ல. ம்? ஒரு தலைவர் அவரா முடிவெடுக்கலாம். தலைவர் அவரா முடிவெடுக்கலாம். ஆனா அவர் ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றாருல்ல. கட்சிக்குள்ள வந்து 100% ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றாருல்ல. இதை வந்து 100% ஜனநாயகம் எப்படி சொல்றீங்க? கட்சியுடைய முன்னணி தோழர்களும், கட்சியுடைய பொதுச்செயலாளர்களும் இந்த மாதிரி அதிர்ச்சி ஆனாங்க என்றத முகநூல்ல எஸ் சொன்னாரு. ஆமா, எச்சமா சொல்றாரு. அப்போ 100% ஜனநாயகம் எங்க இருக்கு? ஒரு பெரிய ஜனநாயகவாதி அப்படின்னு நீங்களும் சொல்லுவீங்க. பல பேரும் அவரை தெரிந்த பலரும் சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஜனநாயகவாதி திருமாவளவன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஏன் அவர் டிஸ்கஸ் பண்ணலைங்கிற விஷயம் ஒண்ணு. அது டிஸ்கஸ் பண்ணாதனால என்ன பன்னீர் பாபுக்கு வருத்தம்? அவர் ஒரு டெசிஷன், அவர் வந்து ஏதோ தமிழக அரசியல் ஒரு மாற்றம் நடக்க போறதை யூகிச்சிருக்கலாம். அவர் நினைச்ச மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது தானே சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்திருக்கலாம். அதுக்காக அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அதுல என்ன நீங்க அவர் சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தாருன்னா முடிவு எடுத்தார்ல. அந்த முடிவு பிறகு நின்று இருக்கணும் இல்லை. அது சட்டமன்றத்தில் நின்று இருக்கணும் இல்லை. போட்டியிடுறேன்னு சொன்னது முதல்ல அதை டிஸ்கஸ் பண்ணாதது ஒண்ணு, அப்புறம் பின்வாங்கினது ஒண்ணு. இப்படி அதுக்கு அதை வந்து அதாவது கொடை விடுதலை சிறுத்தைக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் இது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் இது. இவ்வளோ விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. அந்த பின்னடைவுகள்லாம் அதில் இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசுவோம். ஆனா அந்த வேட்பாளர் அறிவிப்புன்னு வந்தபோது அந்த லிஸ்ட்ல பன்னீர் பாபு அவர்களின் பெயர் இல்லை. அதுல இருந்தே பன்னீர் பாபு அப்செட்டா இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது நான் வந்து இந்த கட்சியில் சேரும்பொழுது நான் தேர்தலில் போட்டியிடணும், தேர்தலில் வந்து நான் வந்து போட்டிட்டு எம்எல்ஏ ஆகணும், இது அப்படிலாம் இந்த கட்சிக்கு வந்து சேரல. இந்த கட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சி. இந்த கட்சியுடைய தலைமையை ஏற்று முழு மனதோடு ஏற்று இந்த களத்துக்கு வந்தவன் நான். அதாவது ஒரு காலகட்டங்களில் சந்திரபோஷனில் அது வந்து HMM சீட்டு கொடுத்தாங்க. அது கொடுத்தாங்க. அதே போல் வந்து செய்யூரில் வெற்றி வாய்ப்பை பெற்று அதன்படி வந்து மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் வந்து நான் செயல்படுத்தியிருக்கேன்.